இது இவரோட தானே, எங்க பேக்ல இருந்துச்சு. இந்த வீட்ல இவர் மட்டும் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாரு? இவரும் கடைக்கு ஓனர் தானே? இல்ல இவர் மட்டும் தான் கடையில வேலை செய்யறாரா? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க போட்டி நடந்தாலும் சரி, மாமா தான் பாட்டு பாடுவேன். எல்லா பரிசும் எனக்கு தானே, அப்படி பாடுவேன். ஓ சரி சரி. அப்ப நல்லா இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு பாட்டு போட்டில முதல் பரிசு கொடுத்தாங்க? நல்லா இருந்த பரிசெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. மத்தவங்க எல்லாம் அந்த லட்சணத்துல பாடிருப்பாங்க மாமா. ஏன் மாமா, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் தானா? ஒருவேளை உண்மையத்தேன்னு சொல்றியோ? உங்ககிட்ட போய் சொல்லுவேனா மாமா? யாரும் கேக்கல மாமா. ஆமா தானோ, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். கண்டிப்பா இதுக்கு மேல போய் சொல்ல முடியாது. மாமா, நம்ம வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தனே, அப்பதான் கால்ல இடிச்சுக்கிட்டேன். அப்ப ஆரம்பிச்சதுதான் கால் வலியா? அத விடுங்க மாமா. மாமா சொல்ல வந்தது கேளுங்க. கதிரோட ட்ரெஸ் எதுவுமே நல்லா இல்லன்னு நம்ம எத்தனை வாட்டி அவன் ட்ரெஸ் மாத்த சொல்லிருக்கோம். அவன் கேட்டிருக்கானா? இல்ல. இன்னைக்கு அவன் மொத்த ட்ரெஸ்ஸையும் முள்ள தூக்கி வெளியில போட்டுட்டா. அப்படியா? ஆமா மாமா. அதுக்கு முன்னாடி மீனா கதிர்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்கன்னு கேட்டதும் முல்லைக்கு வந்தது பாருங்க கோவம். அதுக்கப்புறம் தான் அவ எல்லாத்தையும் தூக்கி போட்டதே. ஏதானா இன்னைக்கு ஒரு நாளையில ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா. கதிர் மீனாவும் பேசிக்கிறது பெரிய விஷயமா உள்ள இருக்கு. ஆமா, குழந்தை நாருன்னு கூப்பிடணும்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன். எனக்கு இப்படி ஒவ்வொன்னா நடக்க நடக்க சந்தோஷமா இருக்கு மாமா. எல்லாரும் சந்தோஷமா இப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஆனா மீனா போகும்போது ஏதோ ஒன்னு சொன்னா மாமா, அதான் எனக்கு புரியல. என்ன? அது முல்லையும் கதிரும் சீக்கிரம் சேரணும், நான் தான் சேர்த்து வைப்பேன்னு அவ சொன்னான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஏதோ, அதான் எனக்கு புரியல மாமா. ஏய், இப்படி சொல்ல எனக்கு எப்படி புரியும்? புரியுற மாதிரி சொல்லு. என்னமோ ஒன்னு சொன்ன மாமா, மறந்துட்டேன். சரி விடு, தூங்குற நேரத்துல ஏதாவது யோசிச்சு மாட்டே போட்டு குழப்பி இருக்காது. அது கிடைக்கட்டும் மாமா. மாமா, எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசைதான் மாமா. கதிருக்கும் ஜீவாவுக்கும் சட்டுன்னு குழந்தை பிறக்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு 2 குழந்தை பிறக்கணும். அந்த 2 குழந்தைங்களையும் நான் தான் வளர்க்கணும், என் கையால சாப்பாடு ஊட்டணும். மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல தானா. நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? நீ என்னைக்கு தப்பா சொல்லியிருக்க? தப்பு பண்ணதெல்லாம் நான் தானே. புரியல மாமா. ஒண்ணு இல்ல தானா. நீ ஒவ்வொரு இடமும் குழந்தைய பத்தி பேசுறப்பெல்லாம் நெஞ்சு அடைக்குது தானா. ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்ச பாக்கியத்தை உனக்கு நான் தராமலே போயிட்டேனே தானா. ஐயோ மாமா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை மாமா. என்னதான் யோசிச்சாலும் நம்ம செத்தாலும் தீராத ரணம் தானே இது. என்ன மாமா நீங்க? ஐயோ, நான் ஏதோ சொல்ல போய் என்னென்னமோ ஆயிடுச்சு பாருங்க. மாமா, ஒன்னும் சொல்ல வேணாம் தானே, பேசாம இரு. மாமா,
இங்கேருந்து என் ட்ரெஸ் எல்லாம் எங்க? இங்கேருந்து என் ட்ரெஸ் எல்லாம் எங்கன்னு கேட்டேன். என்னையவ கேட்டிய? வேற யாரை கேட்குறது? எனக்கு தெரியாது. மத்தவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கறதா என்னோட வேலையா? இந்த ரூமில் நீ மட்டும் தானே இருக்க. இங்கேருந்து ட்ரெஸ் எங்கே போச்சு? ஓ, அதுக்கு பேரு ட்ரெஸ்ஸா? ஏதோ கறி துணின்னு நினைச்சேன். எங்கன்னு மட்டும் சொல்லு, நான் சண்டை போட வரல. எனக்கு தெரியாதுன்னு சொல்றல்ல. துவைக்க எடுத்தியா? துவைக்கிறாங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. நீ துவைக்க மாட்டேன்னு தெரியும். துவைக்க போட எடுத்தியான்னு கேட்குறேன். போங்க, போய் இப்ப வாச்சும் புதுசு வாங்கி போடுங்க. எனக்கு என்ன கறி துணி மாதிரி துணியை வச்சுக்கிட்டு. என் ட்ரெஸ்ஸை தொடர வேலை இனிமேல் வச்சுக்காத சொல்லிட்டேன். இதுக்கு பேரு ட்ரெஸ்ஸா? காலையில பாத்தியல்ல, ஒருத்தி குச்சில தூக்கிட்டு வந்தா. மத்தவங்க எல்லாம் ஓகே, நீங்க மட்டும் மூட்டை தூக்கிட்டு வரீங்களான்னு கேக்குறா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நான் என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு எல்லாம் என்ன? எல்லாரும் ஏன் என் ட்ரெஸ்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போட்டா யார் என்ன சொல்ல போறாங்க? நான் ட்ரெஸ் ஒழுங்கா போட்டா இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? சொல்லு, சரியாயிடுமா? ஆகாதுல்ல. அப்புறம் ஏன் என் ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கீங்க? விடுங்களேன். நானும் பல தடவை சொல்லிட்டேன், யாருமே நிறுத்துறதா தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், இதுதான் கதிர், இவன் தான் கதிர், இப்படிதான் கதிர். இந்த ரூம்ல நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் இருக்கேன். இப்படி குப்பையில கிடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போட்டா நான் இங்க இருக்கணுமா வேண்டாமா? நானும் உங்களுக்கெல்லாம் குப்பை மாதிரி தானே. என்ன ஒரு ஓரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்ல, அப்படி இருந்துட்டு போங்க. இல்ல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா வெளியே போய் அம்மா கூட படுத்துக்கோ. எதை சொன்னாலும் கேட்டுக்கு போட்டியா பேசிக்கிட்டு. முல்ல முல்ல, அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? என்ன வேணும்? இல்ல ஒன்னும் இல்ல. ஏன் அவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்களா? என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா? இல்ல மீனா, இன்னைக்கு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு இருந்தேன், டைம் போனதையும் பார்க்கல. சமைக்க நேரம் ஆயிடுச்சு, அதான் காய்கறி கட் பண்ணி கொடுக்க முல்லை கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினைச்சேன். என்கிட்ட கொடுங்க, நான் செய்றேன். உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏய் பாத்து. கொடுங்க. நீங்க இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா சமையல் வேலைலாம் லேட் ஆகாதா? நீங்க உள்ள போய் மத்த வேலையெல்லாம் பாருங்க. ஐயோ ஆமா, நானும் மறந்துட்டேன். மீனா, நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு. தேங்க்ஸ்.
இதை நான் கரெக்டா வெட்டுறேனா? நானே வெட்டுறேன்னு சொல்லி வாங்கினேன். குழம்புக்கா பொரியலுக்கான்னு தெரியல. கொடுங்க. எப்படி இருந்தாலும் இப்படி வெட்டக்கூடாது. அப்புறம் ஓ, இதை இப்படிதான் வெட்டணுமா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ம், சமைப்பேன். வீட்ல சமைச்சிருக்கீங்களா? அம்மா தான் சமைப்பா. ஆனா சமைக்க தெரியும். ஓஹோ, உங்க முழு பேரையும் முள்ளதானா? ஆமா. ம், என் பேரு மீனாட்சி. மீனான்னு கூப்பிடுவாங்க. ஓ, நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் ஹோலி கிராஸ், திருச்சி. ஹாஸ்டலா? ஆமா, ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள், சித்தி வீட்ல கொஞ்ச நாள். ம், நீங்க படிச்சதெல்லாம் இங்கதானா? ஆமா, நான் காரைக்குடி தான். எங்க அப்பா என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டாரு. டெய்லி வீட்ல இருந்து காலேஜ் மட்டும் போயிட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஓ, ஹாஸ்டல்ல படிச்சேன்னு சொன்னீங்க. குக்கிங்ல தெரிஞ்சிருக்கே, பரவாயில்ல. இது மாமா கிட்ட சொல்லுவோம். தானா சொல்லு தானா. மாமா 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 ஏய் மாமா. என்னாச்சு, ஏன் அழுகுற? ஐயோ, அழல மாமா, சந்தோஷமா இருக்கேன். இப்போ இங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. அது சொல்லதான் மாமா கூப்பிட்டேன். என்னதானா சொல்லு. மாமா, ஆ, மீனாவும் முல்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க மாமா. ஆடா, இது எப்ப நடந்துச்சு? இப்பதான் மாமா. ரெண்டு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க மாமா. எனக்கு பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் தானே, ஒரே வீட்டில் இருக்கிற ஒரே வயசு பிள்ளைய பேசாம எப்படி இருக்க முடியும்? ஆனா நீ சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதானா. இனி எல்லாமே சரியாயிடும் மாமா. இதே மாதிரி முல்லையும் கதிர் கூட பேசணும். எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் மாமா. சரியாயிடும்னு எனக்கு தோணுது மாமா. சரியா இருந்தானா? சரி மாமா, நான் வைக்கிறேன். ஆ. மாமா, சாப்பிட வந்துருங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறோம். ஆ, சரி சரி. ம்? சரி வந்துரு. இங்க பாரு, கண்ணன் பாண்டியன்னு யாரோ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. யார் ஜீவா அது? இங்க காட்டு. ஹலோ, நான் தாங்க அது. ஆமா, இவன் தான். ஏன் மீனா, இவனை உனக்கு தெரியலையா? யாருன்னு கேக்குற? ஏய், ப்ரொஃபைல் போட்டோ வேற ஏதோ வச்சிருக்கான், அதனால தான் கேட்டேன். நான் தான் நீ கொஞ்சம் ஸ்டைலா இருக்கட்டுமேனு திரும்பி நிப்பேன். ஏன்டா, எப்ப ரெக்வஸ்ட் கொடுத்த? இப்பதான், ரைட் நவ். அப்ப படிக்கல நீ. படிக்கிறேன் படிக்கிறேன். ம். ஏதோ பொண்ணு கூட எல்லாம் போட்டோ போட்டிருக்காரு ஜீவா. ஐயோ,
அது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. வீட்ல எல்லாருக்குமே தெரியுமே. அப்படியா ஜீவா? ஆமாமா, இந்த பிள்ளைக்கு தெரியும். அப்பாடா, ம், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து தப்பா போச்சே. மீனா, போய் ஹெல்ப் பண்ணல. ஏய் அங்க வேலை செஞ்சா இங்க வலிக்குதா? தனியா வேலை செய்யுதுன்னு சொன்னேன். ரொம்ப தான் அக்கறடா உனக்கு. ஐயா சாமி, இந்த விஷயத்தை வச்சு ஒரு சண்டையை போட்டுறாத. ஆளை விடு. ம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அண்ணி, உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. என்னங்க? இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டேன். இல்ல பரவாயில்ல, வேண்டாங்க, ம், முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? ஏன் நீங்க காலேஜுக்கே வரலையே? உங்களுக்கு போரே அடிக்கலையா? எனக்கு காலேஜ் தான் போர் அடிக்கும். நம்ம காலேஜ் தான் போரே அடிக்காதே. நான் மாஸ்டர் டிகிரி பண்ணதோட ஒரே லட்சியம் ஜீவாவை பார்க்க வெளியே வரணுங்கிறதுக்காக மட்டும்தான். முல்ல நீ காலேஜ் டாப்பர் தெரியுமா? செம்ம மார்க். ஓ, ரிசல்ட் வந்ததும் லட்டு வாங்கிட்டு நேரா இங்கே தான் வந்தாங்க. ம், ஞாபகம் இருக்கா நீ? படிடா நீ. ஆமா, நீங்க எவ்வளவு மார்க்? அதெல்லாம் கேட்க கூடாது, கம்மிதான். ஓ, ஏலே, இப்படியே நேரத்தை ஓட்டிட்டு இருக்காதடா. படுறா ஒழுங்கா. எனக்கு ஒரு டவுட். யார்கிட்ட கேக்குறது? அண்ணி, எப்பா சாமி, நான் இல்ல, உன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்னிக்கிட்டே கேளு. ஓகே. முல்லேனி, ம். இந்த சம்ம போட்டு தரீங்களா? நானா? உங்களுக்கு தெரியும் அண்ணி, போட்டு கொடுங்களேன். ஏய், கையெல்லாம் மாவா இருக்குடா. கையை தொடச்சிட்டு போட்டு கொடுங்க ப்ளீஸ். சரி வா. ஐயா, வந்துட்டேன். இதோ பாருங்க, இந்த சம்பளம். இதோ. இந்த சம்மா குடு. ஆமா. இல்லடா, இந்த சம்ம எனக்கு தெரியல, வரமாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுவேனா? அண்ணா, உனக்கு தெரியுமா? ஏலே, நான் மெக்கானிக்கல்ரா, என்னையால விட்டுறா. இப்படியே எஸ்கேப் ஆகுது. என்ன பண்றது? கண்ணா, ம்? இங்க கொடு. உங்களுக்கு தெரியுமா அது? குடுறா, ட்ரை பண்ண. இதோ இந்த சம்மன் நீ. இந்தா. முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? ஏ சூப்பரே, சூப்பருங்க. என்னடா இங்கே நொன்னங்கன்னு சொல்லிட்டு அண்ணின்னு கூப்பிட்டுன்னு அன்னைக்கே சொன்னா இல்லையா? குட்டியா இருக்காங்களே, அதான் வரல. ம்? வந்துரும். குட்டியா இருக்கேனா? வாங்கிக்க போற பாரு. சரி, நெசமால நீ அந்த சம போட்டியா என்ன? நம்ப மாட்டியா? கண்ணா காட்டுறா. காட்டினா மட்டும் அவருக்கு புரிஞ்சிருமா என்ன? ஏலே, வாங்க போற நீ.
ஆனா முல்லை நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்தேன். இப்படி சொதப்பிட்டீங்களே. காலேஜ் போய் அப்படி என்னதான் படிச்சீங்க நீங்க? நீங்க கொடுத்ததெல்லாம் டுபாக்கூர் லட்டு.